பொண்டாட்டியோட கலர் செலெக்ஷன் செம்மையான சூப்பர் தான். Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel tasty enjoyable homemaker. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டோட ரெனோவேஷன் ஒர்க்ஸ் தான் நாங்கள் உங்ககிட்ட காட்ட போகிறோம். ரெனோவேஷன்னா அப்படியே இன்டீரியர்ஸ்லாம் வச்சு பிரம்மாண்டமாக அந்த மாதிரி ரெனோவேஷன்லாம் இல்லை. நாங்கள் பேசிக்காக ஒரு தேவையான பேசிக் திங்ஸ் தான் ரெனோவேஷன் பண்ணோம். என்னென்னா கரண்ட்டு, தண்ணி. ஸோ கரண்ட்டு இந்த வீடு நாங்கள் புது வீடு வாங்கலை. ஆல்ரெடி நாங்கள் செகண்ட் ஓனர். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ஓனர்கிட்டேருந்து ஃபஸ்ட் ஓனர்கிட்டேருந்து வாங்கினோம். அவங்க சிங்கிள் ஃபேஸ் தான் கரண்ட்டு போட்டிருந்தாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சிங்கிள் ஃபேஸ்லாம் நமக்கு தாங்காது. ஏன்னா நம்ம கேட்ஜெட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால நம்ம 3 ஃபேஸாக மாற்றணும். இன்னொன்று சிங்கிள் ஃபேஸ் கூட அங்கே கரண்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது அது ஒயரெல்லாம் ஒரு மாதிரி இத்து போய் ஒயரெல்லாம் ஒரு மாதிரி ஷார்ட் அடிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்ததா. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் அந்த கரண்ட்டு ஃபீல்டில் தான் இருக்கிறதுனால அவருக்கு நல்லா தெரியும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் உட்காந்து இது பண்ண முடியாது. இங்கே ரொம்ப தூசியாக இருக்குது. ஆமாம், அதான். ஹாப்பியா மாமி? எங்களோட நியத்து கரண்ட்டு, தண்ணி மட்டும் செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம், மற்றதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு தான் நாங்கள் நியத்தில் அந்த அளவுக்கு மட்டும் தான் நாங்கள் அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு கான்ட்ராக்டை பேசிவிட்டு ஸோ இவ்வளோ தானே ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு இறங்கணும். எப்போவுமே ரெனோவேஷன் பண்ணால் நம்மளை மீறி ஆகும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எங்களுக்கும் தான் அது நடந்திருக்கு. ஸோ எங்களையும் மீறி நாங்கள் போட்ட பட்ஜெட்டையும் மீறி நிறைய செலவு இழுத்து விட்டுருச்சு. ஸோ அதனால் எங்களோட ஃபஸ்ட்டு செஷன் நகை விற்க போகிறோம். ஸோ இந்த வளையல் தான் நான் என்னோடய 2 வளையல் விற்கலான்னு. இது மொத்தம் பார்த்திங்கன்னா 31 கிராம்ஸு, 4 பவுனுக்கு 1 கிராம் கம்மி. ஸோ நாங்கள் விற்கிற டைமில் நகை விலை நல்லா ஏறி போனதுனால எங்களுக்கு நல்ல அமௌண்ட்டு எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் ரெனோவேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நகை விற்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா இந்த பைப்பெல்லாம் இருக்குல்ல, தண்ணி பைப், அதில் கூட ரொம்ப ரஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் ஏன்னா நாங்கள் பழைய வீடு தானே வாங்கினோம், புது வீடு வாங்கலை. சொந்தமாக புதுசாக கட்டல, ஏற்கனவே இருந்த வீடை தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ அதனால் புது பைப்பை மாற்றணும். கரண்ட்டு, என்னோடய ஹஸ்பண்ட் கரண்ட்டு ஃபீல்டில் இருக்காங்க. எல்லாமே அந்த ஒயருங்க, கரண்ட் எல்லாமே எல்லாமே புது ஒயர் போட்டு விட்டுட்டார். ஸோ அவரே நின்று பக்கத்தில் நின்று கவனிச்சார். இந்த மாதிரி ஒயரெல்லாம் தொங்குது இல்லையா, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அடிக்கடி கரண்ட்டு பிரச்சனைலாம் அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் கரண்ட்டு நம்ம நல்லபடியாக செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம டைல்ஸ் இல்லாமல் கூட நம்ம போய் தங்கிக்கலாம். ஆனால் கரண்ட்டு நம்ம கண்டிப்பாக ஒயரெல்லாம் நல்லா நம்ம புது ஒயரெல்லாம் போட்டு நல்ல அது ஸ்ட்ராங்காக அந்த ஃபேஸஸ்லாம் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம், டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுறோம், ஃப்ரிட்ஜ், நிறைய விஷயம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் கரண்ட்டு, தண்ணியை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட காசு இருந்துச்சு. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா செலவுக்கு தான் இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் விற்கிற மாதிரி ஆகுது. லோன் வாங்கினா கூட முன்பணம் கட்டுவாங்க. அந்த முன்பணம் பெறட்டுறதுக்கே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாங்கள் அல்லாவோட அருளால் நாங்கள் வீடு வாங்கிட்டோம். பட் ரெனோவேஷன் பண்ணணும் இல்லையா, ரெனோவேஷனுக்கு இந்த மாதிரி எங்களுக்கும் நாங்களும் ரொம்ப பணக்காரங்களாம் இல்லை. ஸோ எங்களுக்கும் காசு தேவைப்படுது. அதனால தான் செகண்டு இப்போ இது அந்த வளையல் விற்றுட்டோம். திருப்பி காசு பத்தலைன்னு இந்த ஜுவல்ஸ்லாம் விற்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அந்த செயின் மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. தோடு அந்த 2 தோடு மட்டும் எங்கள் மாமி கொடுத்தாங்க. இந்த தோடும் நீங்கள் சேர்த்து விற்றுருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ என்னோடய நகை மட்டுமே நான் 20 பவுன் விற்றேன். எங்கள் மாமி நகை ஒரு 5 பவுனு, மொத்தம் 25 சவரன் நகை விற்றோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செயின் விற்றது தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த செயினில் தான் நான் அல்லா டாலர் போட்டு என் கழுத்தில் போட்டுக்குவேன். ஸோ அல்லா டாலர் இப்போ போட முடியலையே. எனக்கு அல்லா டாலர் என் கழுத்துலேயே இருக்கும்போது
எனக்கு வந்து அது ஒரு எல்லாம் நம்ம கூடவே இருக்க மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அதுதான் வந்து மற்றபடி வந்து இல்லை. இன்ஷால்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க இன்னொரு செயின் வந்து உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படி சொன்னாங்க. இப்போதைக்கு நம்ம வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனால் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து போகணும். எவ்வளோ நாளைக்கு தான் வாடகை கொடுத்துட்டே இருக்காது. வீடு வாங்கியே நாங்கள் 2 வருஷமாக வாடகை கொடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா வந்து எங்ககிட்ட காசு இல்லாமல் எங்களுக்கு கடன் வாங்குறதோ லோன் வாங்குறதோ எங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் லோன் வாங்கியிருந்தால் எப்போவோ 15 வருஷம் முன்னாடியே 13 வருஷம் முன்னாடியே வாங்கியிருப்போம். ஸோ லோன் வாங்குறது பிடிக்காததுனால தான் வந்து நாங்கள் 2 வருஷம் வெயிட் பண்ணோம். ஸோ இனிமேலும் வெயிட் பண்ண வேணாம், நகையை போட்டு நம்ம டக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த நகைங்கள்லாம் வைத்தோம். இந்த பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தோடுங்கள்லாம் இருக்குல்ல, அது மோதிரம், என் பொருளை மோதிரம், அப்புறம் இந்த செயின் அதெல்லாம் வந்து அப்புறம் வந்து நம்ம விற்றாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. அவர் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி கூட ஆயிட்டார். ஆனால் நான் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணேன், இதெல்லாம் வந்து ஒரு மெட்டீரியல் தான், ஒன்றுமே இல்லை, நம்ம எவ்வளோ நாள் தான் வாடகை கொடுத்துட்டு இருக்க போகிறோம். எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நிறைய விஷயம் வந்து எனக்கெல்லாம் வந்து நிறைய செஞ்சுருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட்காக வந்து நம்ம இதை வந்து கொடுக்குறதுல வந்து எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதோட இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து தானே இந்த வீட்டில் வந்து இருக்க போகிறோம். ஸோ எங்கள் மாமியும் வந்து அவங்களோட வளையல் வந்து ஒரு 4 வளையல் வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க 4 வளையல் தோடு மொத்தம் அவங்களது வந்து 5 பவுன், எந்த வந்து 20 பவுன். ஸோ டோட்டலாக நாங்கள் ஒரு 25 பவுன் விற்றுட்டு இந்த வீடை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நகையை விற்றுட்டு இந்த மாதிரி டைல்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எப்போவுமே எல்லாருமே நிறைய பேர் நகையை வந்து அடமானம் வைப்பாங்க. ஸோ அடமானம் வைக்கிறது வந்து செய்யாதீங்க. ஏன் அடமானம் வைக்கிறது செய்யக்கூடாதுன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அவர் வந்து மேக்ஸ் ஃபீல்டு வந்து இன்ஜினியரிங் ஃபீல்ட்னால அவருக்கு மேக்ஸ் கால்குலேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா தெரியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து இந்த பார்டர்லலாம் டைல்ஸ் ஒட்டுறதுக்காக தான் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துல டைல்ஸ் ஒட்டலைன்னா அந்த இடத்துல தண்ணி பட்டு ஊறி போய் இன்னும் நமக்கு நிறைய டேமேஜ் ஆகி இன்னும் எக்ஸ்ட்ரா செலவு ஜாஸ்தியாகும். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் ஃபுல்லாக டைல்ஸ்லாம் மாற்றலை, அந்த உடைச்ச பகுதியில் மட்டும் டைல்ஸ் ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பார்டர் மாதிரி வந்து வாங்கலாம் அப்படின்னு இருந்தோம். நான் ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து நகையை விற்க தான் செஞ்சோம். நாங்கள் அடமானம்லாம் வைக்கலை, நகையை அப்படியே விற்றுட்டோம். நாங்கள் நகை விற்கும்போது நல்லா நகை ரேட் வந்து ஏறி இருந்ததுனால எங்களுக்கு நல்ல லாபம் வந்து கிடச்சிச்சு. அது மூலிமா நாங்கள் நல்லா ரெனோவேஷன் நல்லா ஓரளவுக்கு வந்து எந்த கடனும் இல்லாமல் ரெனோவேஷன் பண்ண முடிஞ்சது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நகையை வந்து அடமானம் வைப்பாங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அதுதான் சொன்னாங்க, இந்த மாதிரி அடமானம் மட்டும் வைக்கக்கூடாது, அது வந்து மாதம் 3% வட்டி. அப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 36% வந்து வட்டி கட்டுறாங்க. நீங்கள் பர்சனல் லோன் எடுத்தால் கூட இவ்வளோ வட்டி வராது. பட் நகைன்றது வந்து நகையில் நீங்கள் வந்து அடமானம் வச்சிங்கன்னா 36% வரைக்கும் வட்டி கட்டணும். அது ரொம்ப லாஸு. அதுக்கு பேசாமல் விற்றுட்டா கூட நம்ம நல்ல லாபமாக வந்து நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட போட்டு நீங்கள் இன்னொரு நகை கூட வாங்கிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மாதம் வட்டி கட்டுறது வந்து அது ரொம்ப 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 டஃப்பாக இருக்கும். வந்து கரண்ட்டு தண்ணி மட்டும் நினச்சி இறங்கணும். பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் உள்ள ஜாமான்லாம் டீக்ளட்டர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து அப்புறமா முக்கியமாக வந்து அந்த கிச்சன்லலாம் வந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் ரூஃபிங் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து அடுத்த கட்டமாக அடுத்த நகை விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீகாக் உள்ள நெக்லஸ்ஸு. ஸோ இது போட்டு தொழுக கூட என்னால் முடியாது. ஸோ அதனால் அந்த வலையில் வந்து நான் காப்பாற்றினேன் போன வாட்டி விற்காமல். ஸோ திருப்பி வந்து இந்த வலையிலும் இந்த நெக்லஸ் வந்து தேர்டாக வந்து நான் திருப்பி வந்து இந்த நகையை வந்து நாங்கள் விற்கிறோம். அப்போ தான் வந்து டக்குன்னு விற்றுட்டு நம்ம இந்த வீட்டுக்கு இனிமேல் வந்து இன்ஷால்லா அல்லாஹ் நமக்கு நகை விற்கிற மாதிரி ஆகக்கூடாதுன்னு அதெல்லாம் விற்றுட்டு இங்கே பார்த்திங்கன்னா படிக்கட்டு வந்து டைல்ஸ் போடுறதுக்காக. ஏன்னா இந்த படிக்கட்டில் வந்து உட்டு வந்து பிஞ்சு போய் காலெல்லாம் கீற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம மாற்றுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பெயிண்ட்டும் வந்து எல்லோரும் கலராக இருந்ததுனால ஸோ அந்த நகையை கடைசியாக 3ஆவதாக அந்த நெக்லஸை விற்றுட்டு அந்த படிக்கட்டு டைல்ஸு அப்புறம் எங்கள் மாமி ரூமுக்கு வந்து அவங்க ரூம்லேயும் டைல்ஸ் உடஞ்சிச்சு. ஸோ எங்கள் மாமி ரூம்லேயும் வந்து டைல்ஸ் வந்து நாங்கள் போடுறதுக்காக இங்கே செலக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்தோம். ஸோ அதோட ஸ்டாப்பாக இதுக்கு மேலே வந்து அல்லாஹ் வந்து இன்ஷால்லா நமக்கு பரக்கத்துக்கணும். நிறைய வந்து இந்த வீட்டுக்கு வந்து செலவு பண்ணிட்டோம். பட் எந்த கடனும் இல்லாமல் அல்லாஹ் வந்து எங்களை காப்பாற்றிட்டாங்க. ஸோ இந்த வீடு வந்து நாங்கள் வந்து ஒரு பேசிக்காக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக நாங்கள் ரெனோவேஷன் பண்ணிட்டோம்.
ஸோ அந்த வீட்டில் போய் நாங்கள் வந்து இப்போது இனிமேல் குடி போகிறது தான் வந்து குடி போயாச்சு. ஸோ நான் அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அந்த வீடோட ஹோம் டூர் வந்து நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி டைல்ஸு வந்து எங்கள் மாமி ரூமுக்கு தான் வந்து நான் டைல்ஸ் செலக்ட் பண்ண போனேன். நான் ஒண்டியாக போனேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பிஸி, அவர் செம்ம வேலை பிஸியாக. ஸோ அதனால் அவரால் வர முடியல. அவருக்கு வீடியோ கால் மூலயமா தான் வந்து இந்த டைல்ஸ் கடையில் நின்று நான் காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ நானே வந்து இதெல்லாம் தனியாக நின்று ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. பட் ஹேண்டில் பண்ணுறோமேன்னு எனக்கே ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. ஸோ அல்லாஹ் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து நமக்கு வந்து தைரியம் வந்து கொடுத்தது. இந்த மாதிரி பழமொழி இருக்குல்ல, கல்யாணம் பண்ணிப்பார் வீடு கட்டிப்பார், அந்த பழமொழிக்கு வந்து உண்மைதான் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஒன்று ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ டஃப்பான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இங்கெல்லாம் பெயிண்ட் என்ன கலருன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதுவும் வந்து அந்த மேலே அந்த இது மாதிரி இருந்துச்சுல, அதையும் மாற்ற சொல்லிட்டோம். ஸோ ஒன்றா வந்து இதோ பார்த்திங்கன்னா படிக்கட்டுக்கு வந்து அந்த இடத்துல வந்து டைல்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ படிக்கட்டுக்கு மட்டும் எங்கள் மாமி ரூமுக்கு மட்டும் டைல்ஸ் போட்டோம். அப்புறம் அந்த ரூஃபிங் வாட்டர் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ மற்றதெல்லாம் வந்து அப்படியே தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வீடு வந்து ஓரளவு நல்லா தான் இருந்தது. பட் சில விஷயங்கள் வந்து செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து செஞ்சோம். சில விஷயங்கள் வந்து இந்த பெயிண்ட் கலர் கொடுக்குறதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணது. இல்லை மேலே போயிட்டீங்களா கேட்டாங்க. நான் சொன்னேன் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன்னு சொன்னேன். இந்த கலர் எப்படி இருக்கு? பொண்டாட்டியோட கலர் செலெக்ஷன் செம்மையான சூப்பர் தான். நாங்கள் லோன் போடக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஒரு டெசிஷன் எடுத்தோம் இல்லையா, அதில் நாங்கள் ஸ்டிக்காக இருந்தது வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து அல்லா சொல்கிறாங்க நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் வந்து அல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து அது வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அல்லா வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால தான் எனக்கு நகை விற்கணுன்ற அந்த தைரியம் கூட வந்து எனக்கு வந்தது. எனக்கு இத்தனைக்கும் பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து நான் நகை விற்கிற தைரியம் வந்து எனக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து லோன் வாங்கக்கூடாது. லோன் வாங்கினா நாங்கள் 13 வருஷம் முன்னாடியே வாங்கியிருப்போம். ஸோ அது வாங்கக்கூடாது. ரெனோவேஷன் பண்ணும்போது கூட வந்து எந்த பர்சனல் லோனும் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்து நகையை விற்று இந்த வீடை ரெடி பண்ணோம். ஏன்னா வந்து இல்லைன்னா நாங்கள் 2 வருஷம் ஆல்ரெடி வாடகை கொடுத்துட்டே இருக்கோம். இன்னும் எவ்வளோ நாள் தான் வாடகை கொடுக்குறது? பேசாமல் நகை விற்றுட்டு சீக்கிரமாக வந்து நம்ம வந்து அந்த வீட்டுக்கு தேவையான விஷயம் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நாங்கள் நகை வந்து விற்றோம். ஸோ நல்லபடியாக வந்து இந்த வீட்டுக்கும் நாங்கள் வந்து போயிட்டோம். நாங்கள் ஒரு விஷயம் பண்ணோம். 2 வருஷம் முன்னாடியே கிரகப்பிரவேசம் பண்ணோம். அது நான் மிஸ்டேக் பண்ணிட்டோனோ, வீட்டுக்கு போகும்போது இன்னும் நல்லா நிறைய பேரை கூப்பிட்டு பண்ணியிருக்கலான்னு எனக்கு வந்து அப்போ தோணுச்சு. நம்ம வந்து அவசரமாக பண்ணிட்டோமோ அது மாதிரி தோணுச்சு. பட் அதுவும் வந்து நன்மைக்கு தான். ஏன்னா வந்து அல்லாஹ் வந்து இப்போ எங்களால் கிரகப்பிரவேசம்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ நகை விற்று தான் இந்த வீட்டுக்கே நாங்கள் வந்து குடி போனோம். ஸோ கடைசியாக எங்கள் மாமி ரூமுக்கு வந்து டைல்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ போய் உட்காந்துட்டு என்னால் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மாதிரி செய்கிறது வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் அப்போவே வந்து நாங்கள் வந்து கிரகப்பிரவேசம் 2 இயர்ஸ் பிஃபோரே வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணது வந்து ரொம்ப நல்லதாக வந்து ஆயிடுச்சு. எல்லாமே அல்லாஹ் வந்து எங்கள் நன்மைக்காக தான் அல்லாஹ் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.